அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து மட்டன் காய்கறி குழம்பு வந்து செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து அடுப்பில் குக்கரை வச்சுக்கிட்டு குக்கர் சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2, கொஞ்சோண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இதையும் போட்டு இதோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூடு போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டு வேக வச்சுக்கலாம், வதக்கிக்கிட்டு வேக வச்சுக்கலாம். இதோட வந்து மட்டனை தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா விசில் போட்டு நல்லா வந்து கறியை வந்து வேக வச்சுக்கலாம். கறி நல்லா வெந்தாதான் நல்லா வாசனையாக இருக்கும். இதோட வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து மசாலா வந்து அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் சீரகம், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 முந்திரி போட்டு ஒரு கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைஞ்சிருச்சு. இதோட வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் கொஞ்சேன்னு போட்டுட்டு இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு நல்லா வந்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைஞ்சிருச்சு பாருங்கள். கறி வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம காய்கறியை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கத்தரிக்காய், முருங்கைக்காய், சௌச்சௌக்காய், உருளைக்கிழங்கு 4 காய் போட்டிருக்கேன். போட்டு இதோட கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கறியோடு நல்லா வேகட்டும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். அந்த முருங்கைக்காய் கத்தரிக்காயோட வாசனையாக இருக்கும். நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. காய்கறியும் சேர்ந்து கறியோடு நல்லா வந்து வெந்துருச்சு. இதோட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை தூக்கி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஜாரையும் கழுவி அப்படியே மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் கொதித்தோடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள் ஒரு சூப்பரான மட்டன் காய்கறி குழம்பு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.